ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹ் நான் பேசுறது விளங்குதா? சிஸ்டர் விளங்குது. ஓகே. இன்றைக்கு வந்து ஆஹ் இந்த பெக்ஸோரால ஜாயின் ஆனதுக்கு நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் ஷேர் பண்ண வந்திக்கிறேன். ஆம், இந்த இந்த பெக்ஸோராவில் நான் ஜாயின் ஆனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த எபெக்ஸோரா வந்தும் கிடைச்சது. நான் முதல் ஒரிஃப்ளேம் வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சேன். அதை செஞ்சதுக்கு பிறகு ஆஹ் அது கொஞ்ச நாளால விட்டு போயிட்டுது. சரிதா?
Hi dears, good morning. ஒரு 1 second வெயிட் பண்ணுங்க. ரியலி சாரி. ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரியா? ரிஃபா இருக்கிறீங்களா? ரிஃபா ரிஃபா ஓகே. ஏதோ இஷ்யூஸ் போல. நுஸ்ரத் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சரி? அவங்க வந்து அடுத்ததா செய்யட்டும். துஷானக்கா ஓமோ இப்போ ஓகே. அது ஹாஸ்டலுக்கு மட்டும்தான் காட்டும்னு காட்டிச்சு. அதுதான் வராம இருந்துச்சு. ஓகே 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 சரி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. என்ன டைம் ஆயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓ அக்கா சாரி. ஓகே. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என் நேம் வந்தும் ரிஃபா. நான் அட்டாலஜினில் இருக்கிறேன். இன்றைக்கு வந்தும் நான் இந்த பெக்ஸோராவில் நான் ஜாயின் ஆனதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். இந்த பெக்ஸோராவில் நான் ஜாயின் ஆனதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கொள்றது வந்தும் சஸ்னா சிஸ்டர் இந்த லீடர் தான் நான் தேங்க் பண்ணிக்கொள்றேன். என்று சொன்னா நான் ஸ்டார்ட்ல இந்த பெக்ஸோராவில் நான் ஜாயின் ஆகணும் என்று சொல்லியே நான் இருக்கல. நான் ஏற்கனவே நான் ஒரிஃப்ளேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ணினேன். அது வந்தும் ஃபுல்லா அது கண்டினியூ ஆகல. இப்ப அது வேற கண்ட்ரில இருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்தது. அப்ப அது இடையில போயிட்டுது. ஆனா இப்ப எக்ஸோராங்கிறது அப்படி இல்லை தானே. நம்ம ஸ்ரீலங்காவுல இருந்து 178 நாட்டுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஏற்றுமதி செய்யறாங்க. அது வந்தும் ஒரிஃப்ளேம் சொல்றது அது வேற நாட்டுல இருந்து இங்க வந்தது. அது இடையில போயிட்டுது. அப்ப எனக்கு அது போனதுக்கு பிறகு இது எப்படி செய்யறது? இப்ப நான் ஒரிஃப்ளேமை வச்சுதான் நான் நிறைய விஷயங்களை நான் செஞ்சுட்டு வந்தேன். அப்ப அது போனதுக்கு பிறகு நான் எப்படி இதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? எந்த யூனிவர்சிட்டி அந்த இதுகளுக்கு அடுத்தது எந்த பர்சனல் யூஸுக்கெல்லாம் நான் அந்த சல்லியில வச்சுதான் நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு இந்த ஒரிஃப்ளேம் போனதுக்கு பிறகு நான் என்ன செய்யறது எப்படின்னு சொல்லி நான் மிச்சம் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். அப்ப அந்த டைம்ல இருந்தே எனக்கு இந்த எபெக்ஸோரா பத்தி நிறைய இன்வைட் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. அப்ப வந்த டைம்ல நான் ஜாயின் ஆகல. அது மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா நான் ஒரு மௌலவியான்ற வகையில நான் ஜாயின் ஆகல. ஏன்னா இப்ப இது நம்ம ஜாயின் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க, நீங்க மௌலவியா தானே, இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஹராமா ஹலாலா அங்கேயா இஞ்சி அப்படி நிறைய கேள்வி எல்லாம் வரும். அப்ப அதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா 2 மாசம் மாதிரி நான் ஃபுல்லாவே இதை பத்தி ஆராய்ஞ்சேன். இப்படி உண்மையிலேயே இந்த பெக்ஸோரா கம்பெனி ஒன்று இருக்குதா, இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாவே இதை பத்தி ஆராய்ஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு தான் நான் இந்த பெக்ஸோராவில் வந்து ஜாயின் ஆனேன். நான் ஜாயின் ஆனது வந்து அக்டோபர் 23 நான் ஜாயின் ஆனேன். அப்ப ஜாயின் ஆன டைம்ல எனக்கு சஸ்னா ரத்தா தான் எல்லாமே சொல்லி தந்தாங்க. எல்லாமே சொல்லி தந்தாங்க. அந்த டைம்ல என்னன்னு சொன்னா எனக்கு இப்ப நம்ம ஒரு விஷயம் ஒன்று இப்ப இந்த பிசினஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதை பத்தி நம்ம ஃபுல்லா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட கேட்டா நம்மளுக்கே தெரியாட்டி நம்ம அவங்களுக்கு அதை பத்தி சொல்றது கஷ்டம். அப்ப நம்மள லீடர்கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாம சொல்றேன்னு சொன்னா அதுக்கடையில நம்ம டைமே போயிடும். அப்ப அதுக்கு நம்மள வர கஸ்டமர் எல்லாம் ஓடிடுவாங்க. அப்ப அதுக்காக வேண்டி என்ன செஞ்சேன்னு சொன்னா இந்த லீடர்கிட்ட நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் நைட்ல 1 மணி 2 மணிக்கெல்லாம் நான் மெசேஜ் போடுவேன் அவங்களுக்கு. அவங்க அந்த டைம்ல கூட எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பண்ணி எல்லாமே சொல்லி தருவாங்க. நான் அந்த ஜாயின் ஆகி ஒரு 2 வீக்ஸ் அப்படி அது வரைக்கும் நான் ஒரு கொப்பியும் ஒரு பெண்ணும் வச்சுட்டே இருப்பேன் கூட. ஏன்னு சொன்னா எல்லாம் அந்த ப்ராடக்ட பத்தி எல்லாத்த பத்தி எல்லா நாலேஜையும் எடுத்து நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது இப்ப நம்ம இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன செய்யறது? இப்ப வாட்ஸ்அப் குரூப்புகள் அப்படி நம்ம கிரியேட் பண்ணி அதுகள்ல தான் நம்ம சேல் பண்ணதுக்கு நம்ம ட்ரை பண்றேன். அப்படி அந்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் வந்தும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நான் கிரியேட் பண்ணி என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாரையுமே நான் ஜாயின் பண்ணி விட்டேன். அப்ப ஜாயின் பண்ணி விட்ட டைம்ல எந்த குரூப்ல வந்தும் துஷானக்கா ஓமோ எனக்கு அந்த
அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பட்டது இல்ல. ஓகே. நுஸ்ரத் நீங்க அத வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க மீட்டிங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்கம்மா. ஓ கொஞ்சம் வெயிட் அக்கா. சரி. நான் ஃபர்ஸ்ட் வந்தும் ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணினேன். அதுல 235 பேர் 235 பேர் மட்டும் நான் ஜாயின் பண்ணி விட்டேன். அதுல 200 பேர் லெஃப்ட் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்ப 200 பேர் லெஃப்ட் ஆயிட்டு போறேன்னு சொன்னா அதுல நிறைய பேர் எந்த ஃபேமிலி எந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் நிறைய பேர் லெஃப்ட் ஆயிட்டு போனாங்க. அப்ப அந்த டைம்ல இப்ப எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா நம்மட இவ்வளவு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் நம்மட ஃபேமிலி இவங்களே லெஃப்ட் ஆகிட்டு போனா இந்த பிசினஸ் நம்ம எப்படி செஞ்சுட்டு போறோம். 200 பேர் லெஃப்ட் ஆகினா அப்படின்னு சொன்னா 35 பேர் தான் இருந்தாங்க. அப்ப அந்த டைம்ல அப்ப எந்த மைண்ட் செட் கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சேன். இவங்க எல்லாரும் போயிட்டாங்களே 200 பேர் போயிட்டாங்க 35 பேரை வச்சு நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஆஹ் எனக்கு அப்படி ஒரு 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 மைண்ட் செட் ஒண்ணு வந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னா இல்ல அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன் சரி அப்ப அவங்க போறவங்க போகட்டும் 35 பேர் இருக்கிறாங்க தானே என்று சொல்லிட்டு அந்த 35 பேரையுமே வச்சு நான் என்ன செய்வேன்னு சொன்னா பிரைவேட்டா ஒவ்வொரு ஆளுக்கும் போயிட்டு மெசேஜ் போடுவேன். எப்படின்னு சொன்னா சிஸ்டர் இந்த லிங்க் நீங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னு சொன்னா ஆஹ் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த குரூப்ல நீங்க எட் பண்ணி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி நான் 35 பேரோடையுமே நான் பிரைவேட்டா பேசி பேசினேன். பிரைவேட்டா பேசி பேசினதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த குரூப்ல 500 சொச்சம் பேர் இந்த குரூப்ல இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப நான் அது கஷ்டப்பட்டேன். இப்ப 35 பேரோடையும் பேத்து பிரைவேட்டா பேசி பேசுறேன்னு சொன்னா கஷ்டம் தானே. அப்ப ஒவ்வொரு ஆடையும் பேத்து நம்ம பிரைவேட்டா பேசணும். அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதெல்லாம் மாச்சல் படாம நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் பேசினேன். பேசி பேசி இந்த லிங்க ஷேர் பண்ணுங்களேன், இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஹியூமிலியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த கண்டக்டர்களை நான் கூட்டிக் கொண்டேன். அதுக்கு பிறகு நான் 1 வீக்குக்குள்ளேயே நான் 250 பாயிண்ட்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்ப 1 வீக்குக்கு பிறகு 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். அப்ப ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு என் லீடர் வந்து எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க எல்லாத்த விட நீங்க பெஸ்டானது என்னன்னு சொன்னா நீங்க வெளியே இன்னொருத்தவங்களை தேடுறதை விட நீங்க உங்களோட கண்டெக்ட்ல இருக்கிறவங்க நேம் பேங்க் போட்டு உங்களோட வாட்ஸ்அப்ல கண்டெக்ட்ல இருக்கிறவங்களோட மட்டும் நீங்க முதலாவது அவங்கள இன்வைட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா இப்ப கண்டக்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்மளை பத்தி அங்க போயிட்டு அவங்கள்ட்ட நம்மளை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப நம்மளை பத்தி ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த பேக்ஸோரா ப்ராடக்ட பத்தி சில பத்தி மட்டும் தான் செல்ல வேண்டிய வருவாங்க. ஆனா நம்ம நியூவா ஒரு ஆள் நம்ம இன்வைட் பண்ற டைம்ல என்ன செய்யணும் நம்மளை பத்தியுமா அவங்கள்ட்ட சொல்லணும். நம்ம மேல் நம்பிக்கை வர வைக்கணும். அதுக்கு பிறகு இந்த பேக்ஸோரா பத்தி சொல்லணும். அப்ப அது கொஞ்சம் டைமும் வேஸ்ட் ஆகும். அப்ப நான் முதலாவது என்ன செஞ்சேன்னு சொன்னா நேம் பேங்க் தான் போட்டு செஞ்சேன். அப்ப நேம் பேங்க் போடுறேன்னு சொன்னா இப்ப இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா கண்டெக்டையும் எடுத்து என்ன செஞ்சேன்னு சொன்னா நேம போட்டுட்டு அது பக்கத்துல அவங்களோட நம்பரை போடுறது. அதுக்கு பக்கத்துல அவங்க ஓகே சொன்னா கே என்ன சொல்லி போடுறது. ஆஹ் இல்ல பிறகு பாப்போம்னு சொன்னா பி என்று சொல்லி அந்த பெண்டிங் அப்படின்னு சொல்லி போடுறது. அவங்க ரிஜெக்ட் பண்ணினாங்கண்டா ஆர்ன்னு சொல்லி போடுறது. எனக்கு நிறைய வந்தது எல்லாமே ரிஜெக்ட் தான் வந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்க கேட்ட கேள்வி என்கிட்ட மாறி கேட்டாங்க. எப்படின்னு சொன்னா உம் நீ இன்கம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டாங்க. நீ இன்கம் எடுத்ததுக்கு பிறகு சொல்லு. அதே மாதிரி என் ஃபெமிலியாக்கள் என்ன புது ப்ராடக்ட் எல்லாம் செய்றீங்க ஒரு ஃபிளேம் எல்லாம் போயிட்டுதான் அப்படி இப்படி நிறைய பேர் நிறைய கதையெல்லாம் கதைச்சாங்க. அப்ப அப்படி அப்படி பேசினவங்க எல்லாரையும் என்ன செஞ்சேன்னு சொன்னா நான் கொஞ்சம் டார்க்காவே மார்க் பண்ணி வச்சேன். ஏண்டா நம்ம உயர்றதுக்கு முக்கியமா நம்மளுக்கு நம்ம லைஃப்ல நம்ம உயர்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு எதிரி வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட கேள்வி எல்லாம் இந்த மனசுல அவ்வளவு ஒரு வைராக்கியம் ஒண்ணு வந்துச்சு. அப்படின்னு சொன்னா இப்படி நீங்க கேட்ட மாட்டல நான் நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு தான் இவங்கள்ட்ட திரும்ப நான் பேத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்க எல்லாரையும் மார்க் பண்ணி வச்சேன். அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னு சொன்னா எனக்கு 1 மந்தாலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துச்சு. 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் 10,000 ஃபர்ஸ்ட் இன்கம் 1 மந்த்துக்குள்ளேயே வந்துச்சு. அப்ப அந்த டைம்ல நான் என்ன செஞ்சேன்னா நான் எனக்கிட்ட வார ஆர்டர்ஸ் எல்லாம் டேட் போட்டு யார் யார் ஆர்டர் போட்டாங்க அதெல்லாம் நான் எழுதி வைக்கிறேன். அது என்ன ரீசன் சொன்னா எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்கணுமே.
அதுக்காக வேண்டி அடுத்தது எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பார்க்கணும் 1 மந்த்துக்குள்ள. அதுக்காக வேண்டி நான் அப்படி செஞ்சேன். அப்ப அந்த டைம்ல பார்த்தேன் எனக்கு 13,000 சொச்சம் எவ்வளவோ எனக்கு ப்ராஃபிட் வந்திருந்துச்சு. டெலிவரி சார்ஜ் எல்லாம் உட்டு. அப்ப 13,000 எனக்கு ப்ராஃபிட் வந்திருந்துச்சு. 10,000 எனக்கு இன்கம். அப்ப 23,000 எனக்கு இன்கம் வந்திருந்துச்சு. டோட்டலா நான் எல்லாத்தையும் கூட்டிட்டேன் 23,000. அப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இல்லையா? இப்படி ஒரு இன்கம்ங்கிறது யாருமே தரமாட்டாங்க. இப்ப ஒரு மாசத்துல 23,000ங்கிறது அது எனக்கு பெருசு மாரி தான் இருந்துச்சு. அப்ப எனக்கு அப்பயே ஒரு நம்பிக்கை, நான் இத விடாம செய்யணும் அண்டு. இப்ப நான் அந்த டீம் பில்ட் பண்ணது எனக்கு நான் அந்த ஒரு மாசமும் நான் கஷ்டப்பட்டு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி டீம் பில்ட் பண்ணதால, எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி பிறகு அடுத்தடுத்த கிழமை, ஒவ்வொரு கிழமையும் எனக்கு 10,000 குறைஞ்சது 10,000 இன்கம் சரி வந்துட்டே இருந்துச்சு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப நெறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு கஷ்டம்னு யோசிக்கிற. நாம ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம்னா, நம்மளுக்கு தான் அதோட பெனிஃபிட் கட்டாயம் கிடைக்கும். அப்ப அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு மாசமும் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு போக போக எனக்கு குறைஞ்சது ஒரு கிழமைக்கு 10,000 இன்கம் சரி வந்துட்டே இருக்கும். சரியா? அடுத்து என்னன்னு சொன்னா அப்ப எனக்கு அப்படியே வந்துட்டு இந்த டைம்ல ஆஹ் எனக்கு இப்ப 10,000 20 30 அப்படி வந்துட்டே இருந்துச்சு எனக்கு இன்கம். ஆனா நான் அந்த இன்கம் நான் வித்ட்ரா போட்டு எடுக்கல. அப்படியோ அந்த பிளெக்ஸோர் அந்த கம்பெனி அந்த அந்த அக்கௌண்ட்லயே போட்டு வச்சிருந்தேன். போட்டு வச்சிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு 1,30,000 அப்படி இன்கம் டோட்டலா வந்த பிறகு நான் வித்ட்ரா போட்டேன். அப்ப வித்ட்ரா போட்ட டைம்ல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நான் அவ்வளோ இன்கம் இந்த லைஃப்லயே நான் அப்படி ஒரு இன்கம் சொல்லி வேபிக்ஸோரால தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு சின்ன குறுகிய காலத்துக்குள்ள எடுத்தேன்னு சொன்னா இந்த எபெக்ஸோரால ஜாயின் ஆகி இப்படி ஒரு இன்கம் தான். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சேன்னு சொன்னா அந்த இன்கம் எடுத்து ஆஹ் எனக்கிட்ட நிறைய இயரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாத்துலயுமே அந்த சுரையில எல்லாம் காணத்து போயிட்டுது. அப்ப நான் எனக்கு நான் வெள்ளியில தான் இயரிங் போட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த டைம்ல எனக்கு ஃபர்ஸ்ட் என் மனசுல தோணிச்சு அதை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இயரிங் எடுக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த டைம்ல நான் 1,30 தான் எடுத்தேன். 1,30 எடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அந்த இயரிங் இயரிங் 1,25 1,20,000 எடுத்தேன் நான். எடுத்துட்டு இனியோட ஆஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு 1,30 போயிட்டுது. நான் ஃபர்ஸ்ட் வந்தடங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நாம இப்ப நம்ம உழைச்சி நாம நம்மளுக்கு தேவையானதை வாங்கக்குள்ள அது அது வேறொரு ஃபீல் வேறொரு ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல எந்த லீடர்ஸ் மாரா சஸ்னத்தா நஸ்ரின் ருஷானி அக்கா எல்லாருக்கும் துஷான் அக்காக்கும் நான் எல்லாம் கால் பண்ணி எல்லாம் சொன்னேன். இப்படி நான் இதெல்லாம் இப்படி வாங்கி போட்டேன் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ட்டு. அது ஒரு ஒரு வகையான கெத்தா இருந்துச்சு. நாமளே நம்ம உழைச்சி நாமளே வாங்கி போடுறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உம் அப்படியோ அதே மாதிரி திரும்பவும் இன்கம் கிடைச்சிச்சு. அதுல 1,80 வந்துச்சு. அந்த 1,80,000 எடுத்து நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இஃப்தார் அப்படி எல்லாம் வச்சேன். அப்ப இவ்வளவு நன்மையெல்லாம் செய்யறதுக்கு எபெக்ஸோரா ஹெல்ப் பண்ணுது. அப்ப இப்ப எபெக்ஸோரா ப்ராடக்ட் கொடுக்கறதால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்டும் கிடைக்குது. எப்படின்னு சொன்னா அதை கொடுக்கறதால மத்தாக்கள துவாக்களும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப நிறைய பேர் அதை எடுத்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொல்லிக்கிறாங்க, சிஸ்டர் நான் இதுக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ண இருந்தேன், நீங்க இப்படி இந்த ப்ராடக்ட் தந்ததால நான் இப்ப எனக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ண வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் கேட்ட உடனே அவ்வளவு சந்தோஷம். அப்ப நம்ம இப்ப எக்ஸோரா செய்யறதால நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது, நம்மளோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுது, மத்தாக்கள் துவா மத்தாக்கள் பிளஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப அந்த வகையில எல்லாம் நம்ம இந்த எபெக்ஸோரான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான் செல்லணும். பொதுவா பாய்ஸை விடவும் கேர்ள்ஸுக்கு மிச்சம் நல்லம். ஏன்னா வெளியே போயிட்டு இப்ப பாய்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டு செய்வாங்க, ஓகே அவங்க ஜாப் சொன்னா அது வெளியே போறது ஓகே. இப்ப கேர்ள்ஸ் சொன்னா இல்ல, இப்ப என்ன பொறுத்த எங்கட வீட்டையும் அப்படித்தான். இப்ப இப்படி வெளியெல்லாம் போயிட்டு செய்ய விட மாட்டாங்களே, இப்படி போன் மூலமா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஓகேன்னே சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நான் ருஷானி அக்காட்ட நான் எப்பவுமே கேட்பேன், ருஷானி அக்கா எனக்கு மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள போறதுக்கு ஆசை. இப்ப நான் மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள போறேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க 3 லட்சம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள போயிடுவீங்க ரிஃபா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள போறேன்னா 3 லட்சம் ஒரு கிழமைக்கா 3 லட்சம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல ஒரு கிழமைக்குள்ள
ஒரு கிழமைக்குள்ள இல்ல, நம்மளோட டோட்டல் இன்கமே 3 லட்சம் வரணும் அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டீங்க போல. கெண்டில ஒரு ரெகக்னேஷன் ஒன்று நடந்துச்சு. நான் அத நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நீ நியூ ஜெயினஸ் ஜாயின் ஆகி தானே இருப்பீங்க. அப்ப அவங்களுக்கு தான் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். அழகா அது அது வேறொரு அது அது அப்படி ஒரு இதா இருந்துச்சு. எப்படின்னு சொன்னா, நான் ருஷானி அக்காவ, அடுத்தது நம்மட சேர்மன், ஹிருன சார், நம்மட லீடர் அவங்க தானே, அவங்க எல்லாரையுமே நான் நேர்ல பார்த்தேன். எனக்கு அவ்வளோ ஹெப்பி அவங்கள பார்த்ததுக்கு பிறகு. ஆ ஏன்னா நான் அவனோட வாய்ஸ் எல்லாம் கேட்டிக்கிறேன், எல்லாம் செஞ்சுக்கிறேன். ஆனா நான் நேர்ல பேத்தி இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ருஷானி அக்காவ நேர்ல பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். நம்ம பார்த்துட்டோமே நேர்ல அப்படின்ற மாதிரி. அதே மாரி அங்க நான் அப்ப போன டைம்ல எனக்கு இது ஏற்கனவே ஒரு கனவு. நான் ஒரு ரிஃப்ளைன் செஞ்ச டைம்ல என்னோட மேல இருக்கிறவங்க அப்ளைனர் எல்லாரும் போயிருப்பாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, குரூப்ல போடுவாங்க. ஐயோ! நாம எப்ப இப்படி ஒன்றுக்கு போறது அப்படின்னு சொல்லி நான் அப்படி நினைச்சுக்கிறேன். அந்த கனவ நனவாக்கினதுன்னு சொன்னா அந்த எஃபெக்ட்ஸோரா தான். அந்த எனக்கு அங்க போயிட்டு அந்த ஸ்டேஜ்ல ஏறி அந்த சர்டிபிகேட்லாம் வாங்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். அது எப்படி சொல்றதுன்னே தெரியாது. அவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் தாரது நம்மளுக்கு அந்த எஃபெக்ட்ஸோரா தான். சரியா? அப்ப அது அது ஒரு வகையான ஃபீலா இருந்துச்சு. ஆனா என் மனசுல ஆன ஒரே ஒரு கவலை என்ன, நம்ம ஒரு மில்லியனர்ஸ் கிளப் ஆவலையே அப்படின்னு சொல்லி. ஆனா நான் அந்த ரெகக்னிஷனுக்கு பேத்துட்டு வந்து நான் எந்த டார்கெட் ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு டார்கெட் இருக்கும் தானே. ஆனா எனக்கு என்ன டார்கெட்னா நான் மில்லியன்ஸ் கிளப்புக்குள்ள போகணும்னு. நான் நினைக்கிறேன் நான் வந்து 1 மந்த்துக்குள்ளேயே நான் மில்லியன்ஸ் கிளப்புக்குள்ள போயிட்டேன். அப்ப அந்த மில்லியன்ஸ் கிளப்புக்குள்ள போனதுக்கு பிறகு எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அத நான் என் லீடர்ஸ்ட்ட சொல்லி சொல்லி அ இப்படித்தான் நான் மில்லியன்ஸ் கிளப்புக்குள்ள வந்து அது அவங்களுக்கு ஒரு சின்னதா இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு மில்லியனர்ஸ் கிளப்ல போனா அவ்வளவு சந்தோஷம் தானே. அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹேப்பி அது. அதே மாதிரி ஆ ரிஃபா என்னாச்சு? ஹாய் டியர்ஸ். சாரி, உண்மைக்குமே வந்து சிக்னல் இஷ்யூ தெரியல சம்திங். நான் கதைக்கிறது கிளியரா? நான் கதைக்கிறது கிளியரான்னு சொல்லி யாராவது சொல்லுங்க இருக்கா? ஓகே ஓகே. உண்மைக்குமே வந்து
துஷான் அக்கா. ஓகே 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 கண்டினியூ பண்ணுங்க. ஓகே அக்கா. அப்ப மியூட் பண்ண உடனே திரும்ப அன்மியூட் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. சரி. அப்ப அப்ப எந்த எபிக்ஸோரா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். அப்ப ஸ்டார்ட்ல நான் உங்களே மாதிரி தான் நானும் ஸ்டார்ட்ல கண்டக்ட் எல்லாம் கூட்டுறதுக்கு இப்படித்தான் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். இப்ப 1 வீக்குக்குள்ள 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றேன்னு சொல்றது. ஆனா உண்மையிலேயே 1 வீக்குக்குள்ள 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுல நான் எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்தேன். மத்த எல்லாமே இந்த கஸ்டமர்ஸோட தான். அது வந்து சும்மா எனக்கு நான் ஸ்டேட்டஸ் வச்சோ குரூப்ல போட்டோ எனக்கு வந்த ஆர்டர்ஸும் இல்ல. நான் மிச்சம் கஷ்டப்பட்டேன். ஆன்லைன் ஆர்டர்ஸும் கலெக்ட் பண்ணினா அதே மாதிரி ஆஃப்லைன் ஆர்டர்ஸும் கலெக்ட் பண்ணினேன். அப்ப கஷ்டப்படாம நம்மளுக்கு கிடைக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்ல. கிடைக்கும். கஷ்டப்படாம ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் தான், கிடைக்காம இல்ல. ஆனா கிடைச்சாலும் அது நம்மளுக்கு அப்படியே லைஃப் லாங் அது அப்படியோ நிரந்தரமா இருக்காது. அது எப்படியோ இடையில போயிடும். அப்ப நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அப்ப அந்த வகையில நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, அந்த 1 வீக்குக்குள்ள நான் 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணது வந்து மிச்சம் கஷ்டப்பட்டேன். இப்ப நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் அந்த 1 வீக்குக்குள்ள நான் எனக்கு எடுத்தது. மத்த எல்லாமே கஸ்டமர்ஸ்ட்ட ஆர்டர்ன்னு சொன்னா, அப்ப நான் எந்த அளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு விளங்கிருக்குமே. இப்ப நெறைய பேர் 1 மந்த், 2 மந்த் எடுக்குறீங்க. அந்த 250 பாயிண்ட்ஸ கம்ப்ளீட் பண்றதுக்கு. அப்படி நாம எந்த அளவுக்கு நம்ம லேட் ஆகி நம்ம போறோமோ, அந்த அளவுக்கு நம்ம அந்த இன்கம் பிளேனுக்குள்ள வந்து நம்ம இன்கம் எடுக்கிறது லேட் ஆகும். அதுக்கு தான் நான் எல்லார்ட்டயுமே சொல்றது, நியூ ஜெனஸ் எல்லார்ட்டயுமே சொல்ற என்ன விஷயம்னா, நீங்க 250 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க அவ்வளவு மிச்ச காலம் எடுக்க தேவையே இல்ல. என்ன பொறுத்தவரையில 1 வீக், 2 வீக்ஸே போதும். நம்ம கொஞ்சம் இப்ப நம்ம சும்மா இருக்கிறவங்க பிசினஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு இலக்கு கொண்டு இருக்கணும். இப்ப நல்லாவே இப்ப ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆ காசு, பணம் எது தேவையுமே இல்ல. எந்த ஒரு இலக்குமே இல்லன்னு சொன்னா, அவங்க பிசினஸ் எல்லாம் இந்த கஷ்டப்பட்டுலாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப நெறைய பேருக்கு இப்ப எனக்கெல்லாம் நெறைய கனவு இருக்குது. இப்போ ஒரு வீடு கட்டணும். அதே மாதிரி ஆ நெறைய கனவுகள் இருக்குது. சரியா? அப்ப அதுல தான் ஒன்று எனக்கு வீடு கட்டணும். அடுத்தது இயரிங் வாங்கி போடணும்னு யோசிச்சேன். அதே மாரி அல்ஹம்துலில்லாஹ் நான் இயரிங் ஒண்ணு வாங்கி போட்டுட்டேன். அதே மாதிரி அடுத்தது எனக்கு வந்து ஆ வீடு கட்டின குறை இருக்குது. அத நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப அப்படி ஒரு கனவோட இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த பிக்ஸோர பிசினஸ வடிவா செஞ்சுட்டு போவாங்க. சரியா? அப்ப நீங்க அப்படி ஒரு கனவு இருக்கு. நீங்க அப்படி நான் சக்சஸ் ஆகணும்டா, எல்லாரும் என்ன செய்யணும்? கட்டாயம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்ப நீங்க 250 பாயிண்ட்ஸ 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளேயே குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு, நம்ம அடுத்த இன்கம் பிளானுக்குள்ள போனோம்னா ஓகே. அதுக்கு பிறகு 1 மந்த்துக்குள்ளேயே நான் என்ன செஞ்சேன்? இன்கம் பிளானுக்கு போயிட்டேன். அப்ப உங்களையே மாதிரி தான் நானும் அ செஞ்சேன். ஆனா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு அதுல பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும். சரியா? அப்ப அதே மாதிரி தான். இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ அதாவது எனக்கு சும்மா நார்மலா அ நான் இன்னும் வெட்டிங் பண்ணல. ஆனாலும் எனக்கு நெறைய கஷ்டம். எப்படி? ஆ நான் வந்து மதரஸா செய்றது, அதே மாதிரி ஆ வீட்டு வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஆ செய்றது மத்தாக்களுக்கு எப்படியோ தெரியாது. ஆனா எனக்கு உண்மையிலேயே இவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டத்துக்குள்ளேயும் நான் அந்த எபெக்ஸோரா செய்றேன்னு சொன்னா, எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷம். எல்லாரையும் மாதிரி தான். நானும் படிக்கிறதான், நானும் யுனிவர்சிட்டிக்கு போறதான், அதே மாரி நானும் மதரஸா வைக்கிற அப்படி எல்லா கஷ்டத்துக்குள்ளேயும் இந்த எபெக்ஸோரா செஞ்சுட்டு தான் போறேன். அப்ப நெறைய பேர் நெறைய ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு அது சிஸ்டர் புள்ள இருக்குது அப்படி. ஆனா இந்த பெக்ஸோராவுல ஆ 5, 6 புள்ள இருக்கி. அப்படியானவங்க கூட சக்சஸ் ஆயிட்டு தானே போறாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது, நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நம்ம எல்லாருமே ஃபோன் வச்சுட்டு TikTok பாக்குறோம், ஷார்ட்ஸ் பாக்குறோம். அதுகள விட்டுட்டு, நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்கு. நம்ம அத அடையணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த டைம் எடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம்? இந்த எபிக்ஸோராக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம செய்யலாம். மத்த பிசினஸ் எல்லாம் அ அந்த சல்லி எல்லாம் பே பண்ணி தானே செய்யணும். நீங்க இவ்வளவு போட்டா இவ்வளவு செய்யணும் அப்படின்லாம் வேற. ஆனா நமக்கு எபிக்ஸோரால அப்படி இல்ல தானே! நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றது என்ன இங்க? நம்ம கொஞ்சம் டைம் குடுக்கணும். அடுத்தது இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் எடுக்கணும். அவ்வளவுதான். அப்ப இப்படி நம்ம செஞ்சுட்டு போற டைம்ல, நம்ம வடிவா அந்த எபிக்ஸோர செஞ்சு நம்ம சக்சஸ் ஆயிட்டே போகலும். ஆ இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த எந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நான் இப்ப இவ்வளவு தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எபிக்ஸோரால. இதுக்கு பிறகு நான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண வரக்கொள்ள, இன்ஷா அல்லாஹ் நான்
என் வீடு ஒன்று கட்டி அந்த வீட்டுல போட்டோவை இந்த இதுல நான் ஷேர் பண்ணித்தான் நான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் நான் பேசினதை கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது வந்தும் இந்த டவுன்லைனர் நுஸ்ரத் சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேரு நுஸ்ரத். நான் இறக்காமம். நான் வந்து A-level செஞ்சுட்டு யூனிவர்சிட்டியும் போடலை, காலேஜும் போடலை, ஒன்றுமே போடாமல் ஏதாச்சும் அதுக்கெல்லாம் போக பெருசாக விருப்பம் இல்லை, ஏதாச்சும் செய்வோம்னு சொல்லிதான் இருந்தேன். இருக்கக்குள்ளதான் நான் HND ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த டைமில் தான் எனக்கும் ஒரு ஆசை எப்படின்னா நம்மளும் எல்லாரையும் மாதிரி ஏர்ன் பண்ணணும். நம்மளோட ஹஸ்பண்ட்டை கேட்கப்பட எனக்கு ஒரு பிள்ளை இருக்கி மிஸ்டர் வந்து டீச் பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்கள கஷ்டப்படுத்தப்படா என்னால் இயலுமான ஒரு ஹெல்ப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை, ஆர்வம். அப்போ நான் அந்த டைமில் ஏதாச்சும் நம்ம செய்வோம்னு சொல்லி ஃபுல்லாக நிறைய கோர்சஸுக்கு போனேன். நிறைய கோர்சஸ்ன்னு சொன்னால் தையல், தறி, IT அப்படி நிறைய கோர்ஸ்கள் செஞ்சு அதில் ஏதாச்சும் ஒரு டீச்சிங்குக்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணினேன். அதுக்கு கொஞ்சம் இனி டீச்சிங் அதெல்லாம் நினைச்ச மாதிரி எடுக்கல, அது கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அப்போ அந்த டைமில் நான் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் எனக்கு வந்து இப்படி எபெக்ஸோரான்னு சொல்லி ACC நியூஸில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. அப்போ நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் சரி நம்ம இது என்னன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் அதில் ஒரு ஆள்கிட்ட கவிதா அக்காவோ யாரோ ஒரு ஆள்கிட்ட நம்பர் எடுத்து கால் பண்ணி பார்த்தேன். அவங்க ரிப்ளை பண்ணலை, அவங்க ஆஃப்லைன் என்னமோ தெரியா ரிப்ளை பண்ணலை. அப்போ நான் அதே பிறகு தான் அதுக்குள்ளே போய் தான் ரிஃபா சிஸ்டரை நம்பரை தேடி எடுத்து ரிஃபா சிஸ்டருக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போட்டேன். அவங்க ஆன்சர் பண்ணி ரிப்ளை பண்ணினாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் தந்தாங்க உண்மையிலேயே. அப்போ அதுக்கு பிறகு தான் நான் என்ன செஞ்சேன்டா அவகிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்டேன். எப்படி சிஸ்டர் இது என்னது, இது உண்மையாவே இன்கம் எடுக்காங்களா, ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவட்ட கேட்டேன். அவ கேட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே அழகா ப்ராப்பரா வந்து ஃபுல்லாவே கிளியரா ஆன்சர் பண்ணினான். அப்ப ஆன்சர் பண்ணது பிறகு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் போனை வச்சது பிறகு கொஞ்சம் பயம் மாறி. இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றங்கள் தானே கூட. இப்ப வந்து நம்ம ஒரு பிசினஸ்ன்னு சொல்லி போய் நம்ம அதுவும் வந்து ஃபர்ஸ்டே நம்ம வந்து மணியை கம்பெனிக்கு அனுப்பணும், அதுக்கு பிறகு அவங்க திங்ஸ் அனுப்புவாங்கண்டா. இப்ப நம்மளோட ரிலேட்டிவ்ஸையே நம்ப இல்லாத காலம். அப்ப எப்படி நான் யாரையும் நம்பி போடுறேன்னு சொல்லி ஒரு பயத்திலேயே டிசம்பர் 17 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினேன் நான். அப்படியோ ஃபுல்லா அந்த ஓர்டரே போடாம விட்டேன், கொஞ்ச நாள் ஃபுல்லா விட்டேன், ஏன்னா பயம் மாறி. அதுக்கு பிறகுதான் நான் என்ன செஞ்சேன்டா பாப்போம் நம்ம ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லி போட்டு திரும்பி ரிஃபா சிஸ்டர் கால் பண்ணி பேசினாங்க. அப்போ அதுக்கு பிறகு ஒரு ஹோப் ஒன்று வந்துக்கி. அப்போ அதுக்கு பிறகுதான் நான் ஃபுல்லா ஜாயின் ஆகி அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரே நான் என்ன செஞ்சேன் 167 பாயிண்ட்ஸ் என்னமோ போட்டு என்ன செஞ்சேன் அது பர்சனல் யூஸுக்கு தான். அப்போ எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து வெளியே எல்லார்ட்டையும் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க இது வந்து ப்ரைஸ் கூடம்மா, அடுத்து வந்து இது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவ் வரைக்கும் தெரியா அப்படியெல்லாம் பேசினாங்க. அதே பிறகு நான் என்ன செஞ்சேன், எங்களோட வாப்பாக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, சுகர் கொலஸ்ட்ரால் அப்போ நிறைய பிரச்சனை. அப்போ வாப்பாக்கு ஒரு இங்கினி மில்க்கு கொடுத்தேன் யூஸ் பண்ண சொல்லி. அடுத்து வந்து எங்களோட பாபா வந்து அவ்வளவு வெயிட் காணா. அப்போ பாபாக்கும் நியூட்ரிஷேக் கொண்டு எடுத்து கொடுத்து அவவும் மாஷாலாண்டு அதை குடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் போட்டு அதோட வந்து எங்களோட வாப்பாவுக்கும் மிச்ச நல்லம்டா அவங்க உடம்புக்கே ராக திறந்திக்கி இன்னைக்கு மிச்சம் நல்லம்மான்னு சொல்லி. வாப்பா கொஞ்சம் வெளிமே நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுற, ஆனா வாப்பாவுக்கு வந்து அந்த ஸ்டிக்கை கூட கொஞ்சம் பிடிக்காம கொஞ்சம் அவங்களோட வேலை அவங்களே செஞ்சுக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் நல்ல மருந்திக்கி. அப்ப அதோட தான் எனக்கு ஒரு ஹோப் வந்துக்கி. அப்ப நம்மட வாப்பா நம்மகிட்ட பொய் சொல்ல மாட்டாங்களே, பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லையே என்று போட்டுதான் நான் என்ன செஞ்சேன், அப்ப சரி நம்ம இத கொஞ்சம் என்னன்னு பார்ப்போம்.
நம்ம இப்ப ட்ரை பண்ணலாம் என்ற ஒரு ஹோப்போட தான் நான் இதுக்குள்ள வந்து ஃபுல்லா செஞ்சேன். செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கக்க தான் நான் லாஸ்ட் ஆர்டர் என்ன செஞ்சேன், எனக்கு 7 பேர் எட் பண்ணி என் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் கொஞ்சம் பேர் எடுத்து அவங்க என்ன நம்பித்தான் வந்தாங்க இதுக்குள்ள. அவங்களும் இதுவரைக்கும் எபெக்ஸோரான்னு சொல்லி கேள்விப்பட்டும் இல்ல. இது என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னும் இல்ல. என்ன நம்பித்தான் வந்து இதுக்குள்ள ஜாயின் ஆகினாங்க. அப்ப அதுக்கு பிறகு அப்ப என்ன நம்பி வந்தாக்கள நான் ஃபுல்லா கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணத்தானே வேணும்னு சொல்லி அவளுக்காக ஃபுல்லா எல்லாம் இது செஞ்சு ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணி இது செஞ்சு இப்ப அவங்களுக்குள்ள ஒவ்வொரு டீம் இருக்கி. இப்ப அந்த டீம்கள் இருக்கிறதால இப்ப ஒவ்வொருத்தரும் இது போட எல்லாரும் ஒரு நம்பிக்கையான ஒரு ப்ராடக்டா வந்து இந்த எபெக்ஸோரா இப்ப மாறி இருக்கு. எல்லாருமே எங்கள்ட்ட இது வரைக்கும் எடுத்தாக்கள் எல்லாருமே மிச்சம் நல்ல ரிவ்யூஸ் மட்டும்தான் தந்திருக்காங்க. இது வரைக்கும் நல்ல ஃபீட்பேக்ஸ் தந்திருக்காங்க. அதோட வந்து நான் இப்படியா போயிட்டு இருக்கதான் என் ஃபர்ஸ்ட் வீக் வந்து 10,000 உண்டு வந்திக்கு. அப்ப 10,000 வந்ததோட எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஒரு நல்ல ஹோப் மாறி. அப்ப உண்மைதானே இது வருது தானே மணின்னு சொல்லி. அப்ப அப்புறம் நான் ரிஃபா சிஸ்டர்ட்ட ஒரே கால் பண்ணி, சிஸ்டர் உண்மைக்கும் உங்களுக்கு இன்கம் வந்தியா? நீங்க எடுத்திருக்கீங்களா? அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். அடுத்து வந்து நிறைய டவுட்ஸும் வார எனக்கு. நிறைய டவுட்ஸ் இருந்தா எந்த டைமும் கால் பண்ணி, இப்படி செய்றியா? அப்படி செய்றியா? இதுக்கு என்ன செய்ற? யாரை இப்படி இன்வைட் பண்ற? எப்படி பேசுற? வந்து என்னைக்கு டவுன்லைனர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ண விளையாட்டு நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா? கொஞ்சம் மோட்டிவா பேசுறீங்களா? இதெல்லாம் எல்லா விஷயமுமே அவகிட்ட ஃபுல்லா நான் சொல்லி அவன் ஃபுல்லா எனக்கு எல்லா விதத்திலுமே ஹெல்ப் பண்ணுவான். அதுக்கு பிறகு ஃபுல்லா நான் என்ன செஞ்சேன், அது பிறகு என் டீம் ஃபுல்லா ஓகே ஆயிட்டு, பில்ட் ஆயிட்டு, அதுக்கு பிறகு எனக்கு இன்கம் வந்துச்சு 10,000. அப்ப 10,000 இன்கம் வந்ததோட எனக்கு ஒரு ஹோப் மாறி, அப்ப இனி நம்ம நெக்ஸ்ட் வீக்குகளும் ஃபுல்லா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணினோம்னா, நம்ம இதை விடையும் நல்ல இன்கம் எடுக்கலாம், ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி போட்டு நான் என்ன செஞ்சேன், ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் என் பர்சனல் யூஸுக்கும் எடுத்தேன் ஆர்டர்ஸ். அடுத்து வந்து என் ஃபேமிலி ஆக்கட்டையும் சொல்லி இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி எங்கட வாப்பா வழியே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திக்கு. வாப்பாண்டா எங்கட வாப்பா வாப்பாட அத்தா தங்கச்சிமாரு இனி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துக்கேன் மிச்சம் நல்லம்னு சொல்லி அதுலயே எனக்கு கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் வந்திக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்டா அப்ப அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சுதான் எனக்கு எல்லாம் ஃபுல்லா நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இது செஞ்சு செகண்ட் வீக்கும் என்ன செஞ்சுக்கு எனக்கு செகண்ட் வீக்கும் 10,000 வந்திக்கு. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். தேர்ட் வீக்கும் வந்து 10,000 வந்திக்கு. அப்ப அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஷுவர் மாறி இப்ப வந்து என்ன செய்யற பாப்பம் நம்ம என்ன இன்கம் எடுக்கிறியா கொஞ்சம் பயம் மாறி என்ன இப்ப நிறைய வந்து இப்ப தெரியும் தானே இப்ப ஃபுல்லா ஏமாற்றங்களும் அதுவும் இதுவும் தானே. அப்ப அதால நான் என்ன செஞ்சேன், எடுக்கிறியா அந்த இன்கம் மணியை எடுக்கிறியா என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தேன் எல்லாருமே ஃபுல்லா நல்லா பாயிண்ட்ஸ் போட்டு ஃபோர்த் வீக் வந்து எனக்கு வந்து 40,000 வந்துச்சு. அப்ப டோட்டல் வந்து எனக்கு 70,000 இருந்துச்சு. இப்ப 70,000 இருக்கிற டைம்ல எடுக்கிறியான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வீக்கே வந்து 20,000 ஆயிட்டு. அப்ப டோட்டல் வந்து என்ட 90,000 இருந்துச்சு. அப்ப 90,000 இருக்கக்கே நான் வந்து எதுக்கு நம்ம வித்ரோ போட்டு இல்ல போட்டு பாப்போம்னு சொல்லி எடுத்தேன். எடுத்து பார்த்தேன் மாஷா அல்லாண்டு 90,000 வந்திருந்தீங்க 90,000 வந்திருந்துச்சு. அப்ப அதுல நான் என்ன செஞ்சேன் எடுத்து இனி ஒரு சந்தோஷம் தானே எடுத்து அப்ப நான் எடுத்துட்டு போய் எங்க பபாக்கு பேபிக்கு ஒரு செயின் ஒன்று எடுத்தேன். செயின் ஒன்று எடுத்துட்டு மிஸ்டருக்கு ஒரு டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன். அது உண்மையிலேயே மிச்சம் சந்தோஷம். இவ்வளோ இவ்வளோ காலத்துக்கு எவ்வளவுதான் நம்ம திங்ஸ் வேண்டி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்மட கையால ஏர்ன் பண்ணி நம்மட இன்கம் இது யாரதுமே கலக்கல. இது நம்மட கையால ஏர்ன் பண்ணினது, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணினது. இது சிலக்கு ஒரு சந்தோஷம் தானே. அப்படி ஃபுல் ஹாப்பியா இருந்துச்சு. அந்த இது வரைக்கும் எவ்வளோ எல்லாம் நம்ம செஞ்சோம். இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாறி ஒரு விதமான ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. போய் எடுத்துட்டு வந்து ஆனா மத்த ஜாப்ல உடந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமான்னு தெரியாது. இதுல அப்படி எனக்கு ஒரு சந்தோஷம் ஃபுல் ஹாப்பியா இருந்துச்சு. அப்ப அதுக்கு பிறகுதான் எனக்கு அதுக்கு பிறகு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகி நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதுல வருது தானே. நம்ம வந்து யாரையும் பொய்யோ, களவோ ஒன்றுமே நம்ம செய்யல. நமக்கு பிடிச்சமான முறையில நம்ம யாரையுமே ஏமாத்தியோ ஒன்றுமோ செஞ்சு நம்ம சம்பாதிக்கல. நம்மட உண்மையை கொண்டு நம்மட இதை கொண்டு தானே செய்யறோம். அப்ப நம்ம இதை செஞ்சு பார்க்கணும் ஒரு ரெண்டுமே எனக்கு அதுக்கு பிறகு வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நான் என்ன செஞ்சேன் திரும்பியும் ஃபுல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த வீக் எனக்கு 30,000 வந்துச்சு. அப்ப 30,000 நான் வித்ரோ போட்டேன். இன்ஷா அல்லா இந்த இஃப்தார் செய்யற மாதிரி நான் பிளான் பண்ணிருக்கேன். இப்படித்தான் என் எபெக்ஸோட ஜேர்னி. இதுல மெயின் வந்து என்னன்னா
நிறைய பேர் இதை வந்து நம்பாம இன்கம் வருது அவங்களுக்கு உண்மையா பொய்யா ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து கேட்குற வந்து இன்கம் எடுக்கீங்களா, நீங்க எடுத்துட்டீங்களா, இது போய் வந்தா தான் உண்மை அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் செஞ்ச ஆட்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு இதா இருப்புன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம கஷ்டப்படாம உழைக்கிறது ஒன்றுமே நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம வர்றது குயிக்கா கஷ்டம் இல்லாமயே போய்த்திரும். அத மாதிரி இல்லாம நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்த நைட்ல கூட நான் எழும்பி குந்திக்கு யாரும் சரியா நைட்டு டவுட்டோ என்னன்னு சொல்லி கேட்டா நான் பேசுவேன். அடுத்தது வந்து யாருக்கும் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் இப்ப ஆர்டர்ஸ்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன இதுல இஷ்யூஸ் பாயிண்ட்ஸ் லைட் ஆகாம இருந்தாலும் சரி, நான் எனக்கு சிங்களம் தெரியா இங்கிலீஷால கொஞ்சம் பேசுவேன் நான். அவளுக்கும் இங்கிலீஷ் சம்டைம் விளங்காம இருந்த ஆபீஸ்ல நான் மிஸ்டர்ட்ட நான் சொல்லி ஃபுல்லா நான் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அத மாதிரிதான் எனக்கு இருக்கிற டவுன்லைனர்ஸ் மாரும் மிச்சம் நல்லா அழகா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் 20,000 எடுத்திருக்காங்க. கீழே இருக்கிற டவுன்லைனர்ஸ்ல ஒரு ஆள் எங்கட ஃபெமிலி தான். ஒரு ஆள் 20,000 எடுத்திருக்கா. அவன் உண்மையிலேயே 2 பபாவோட வச்சுட்டு ஆனாலும் இத வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் கொண்டு பண்ணி இது ஒரு வேலையா மதிச்சு செய்றாங்க. இதுக்குள்ள யாரு எப்ப இது ஒரு வேலையா மதிச்சு அழகான முறைக்கு கன்சிடர் பண்ணி இத செய்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வரும். இத வந்து நம்ம நார்மலா நினைச்சிட்டு நமக்கு என்ன நம்ம 250 பாயிண்ட்ஸ குயிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு கீழ போடுறதானே நம்ம அப்படியே இருப்போம் சொல்லி விட்டோம்னு சொன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டும் வராது. ஒரு லீடர்ஷிப் ஒரு குவாலிட்டியும் நமக்கு கிடைக்காது. நம்ம ஒழுங்கான முறையில இப்ப நம்ம இத செய்யணும்னு வந்தோம்னா கஷ்டம் இல்ல. எதையுமே செஞ்சோம்னா தான் ஈஸி. செஞ்சு பார்க்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் பேர் என்ன செய்றேன்டா, இத வந்து எங்களால செய்ய இயலா. நீங்க கதைக்கிற மாரி எல்லாம் எங்களுக்கு கையில ஏன் அல்லாஹ் எல்லாருக்குமே வாய தந்தியான். நம்ம கதைக்கத்தானே நமக்கு எந்த அளவுக்கு கதைக்கக்கூடிய திறன் இருக்கி, அடுத்து வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆட்களுக்கு விளங்கப்படுத்துறோம். ஆட்கள் எந்த அளவுக்கு விளங்குறாங்கங்கிறத வச்சு தானே ஆட்களும் செய்வாங்க. அதோட வந்து நமக்கும் கொஞ்சம் இதாகும். அந்த ஒரு இது இல்ல. நெறைய பேர் வந்து எப்படின்னா, நம்ம இது அவ்வளவா செய்ய தேவையில்ல. இது பெரிய கஷ்டம். ஆன்லைன்டா சும்மா ஃபோட்டோ ஷேர் பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஒவ்வொரு ஆக்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமே. அடுத்து வந்து இந்த டேப்லெட்கள் யூஸ் பண்ண குடுக்குறதால நமக்கு என்ன சரி இஷ்யூஸ் வந்துரும். அப்படியெல்லாம் நெறைய பேரு பயந்து இது செய்றாங்க. அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது இயற்கை தான். சைட் எஃபெக்ட்ஸ் இல்ல. 0 சைட் எஃபெக்ட் எல்லாருக்குமே தெரியும். அப்ப எதையுமே அளவுல குடிச்சோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அளவுக்கு மிச்சமா செய்ய போனதானே பிரச்சனை. அத மாரி நான் இன்னும் நெறைய ஐடியாஸும் நெறைய அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு இதுலயும் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த பெக்ஸோரா வச்சு இந்த ஹலாலான ஹாஜத்துகள் அவ்வளோத்தையுமே நான் இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணணும்னு இருக்கேன். எல்லாரும் அதுக்கு துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இவ்வளவு நேரம் என் கதையை வந்து கேட்டுட்டு இருந்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே. தேங்க் யூ ரிஃபா. உண்மைக்குமே வந்து 2 பேருமே வந்து தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ உண்மைக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரிஃபா. அக்கா ஓகே. ஷானக்கா நான் லாஸ்டா என்ன இப்ப ஜாயின் ஆன ஆட்களுக்கு எல்லாருக்குமே நான் பொதுவா இப்ப லாஸ்டா சொல்ல வர விஷயம் என்னண்டா, இப்ப யாருமே ஒரு இலக்கு இல்லாம இந்த பிக்சோரா செய்யறது கஷ்டம். எல்லாருமே ஒரு இலக்கோட யாரு செய்யறாங்களோ கட்டாயம் அவங்க நல்ல லெவல்ல அச்சீவ் பண்ணுவாங்க. சரியா? அதே மாதிரி முக்கியம் என்னண்டா துஷானக்கா, இப்ப நம்மளுக்கு எந்த எந்த இதா இருந்தாலும் பரவால்ல. நீங்க பாருங்களேன், நம்ம ஸ்டடியா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு எதிரி மாரி ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்படி இருந்தா நம்மளுக்கு ஒரு வைராக்கியம் ஒண்ணு வார. ஏன்னா இந்த லைஃப்ல நான் அனுபவிச்சதால நான் இத மாறி மாறி சொல்றேன். எனக்கு லாஸ்ட்டா அத சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்டா, நம்மளுக்கு நீங்க மனசுல நம்ம ஒண்ணுல அச்சீவ் பண்ணணும்டா, முதலாவது நம்மளுக்கு இப்ப எனக்கு இந்த எபிசோட்ல வந்து எனக்கு நெறைய ரிஜெக்ட் வந்துச்சு. அப்ப அந்த ரிஜெக்ட்ட நான் நினைச்சு நினைச்சே இதுல நான் நல்லாவே அச்சீவ் பண்ணிக்கிறேன். அதத்தான் நான் எல்லார்ட்டயும் சொல்றது என்னன்னா, கட்டாயம் ஒரு இலக்கு உண்டு. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு இலக்க வைங்க. நான் இத ஒண்ணு செய்யணும். எனக்கு நான் இப்ப ஒரு ஒட்டு வாங்கணும்னா, நான் ஒரு ஒட்டு வாங்கணும். அப்படி அதே எண்ணத்தோட ஃபோக்கஸ் பண்ணி இந்த பெக்ஸோரா செஞ்சாங்கன்னா, ஷூரா வாங்குவாங்க. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு இப்ப நம்மளுக்கு ஒரு இப்ப நான் சொன்னனே, என் ஃபேமிலி ஆட்கள் கேட்டாங்க. "நீ ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட் மார்லாம் கேட்டாங்க தானே. அவங்களுக்கெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் 10,000லாம் எடுத்துட்டு நான் அவங்கள்ட்ட சொல்லவே இல்ல. நான் இப்ப சொன்னேன்னு சொன்னா, எனக்கு ஆ 1,50,000 1,00,000 1,50,000 வந்ததுக்கு பிறகு தான் நான் அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என் ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் கேட்ட எல்லாரையுமே நான் நேம் லிஸ்ட் போட்டு வச்சு,
அவங்களுக்கு நான் அனுப்பின உடனே ஒரு சில பேர் உண்மையாவா இது உண்மையிலே வந்துச்சா நானும் ஜெயின் ஆக போறேன்னு நிறைய பேர் ஜெயின் ஆனாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டவங்க யாருமே எந்தவித பேச்சுமே பேசாம சைலண்டாவும் நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப எனக்கு அவிடத்த ஒரு சந்தோஷம். என்ன சொன்னா அப்படி கேட்டவங்களுக்கு நாம ஒரு பதிலடி குடுத்த மாரி எனக்கு அது அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. அப்ப அதுக்காக வேண்டித்தான் நான் இது 2யுமே நான் முக்கியமா நான் இது 2யும் சொல்றேன். ஏன்னு சொன்னா, இது 2யுமே நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா கட்டாயம் நல்லாவே அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்க ஒரு இலக்க வச்சு இத நீங்க இந்த பிக்சரா செய்யுங்க ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்குன்னு சொல்லி ஆ ரிஜெக்ட் அந்த எதிரிகள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்கள நீங்க மனசுல நினைச்சீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த எபிசோடாவுல எல்லாருமே அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே. தேங்க் யூ. இந்த 2 விஷயத்தையும் நான் சொல்லணும் லாஸ்ட்ல இருந்தேன். அதான் சொன்னேன். தேங்க் யூ அக்கா. சரி. தேங்க் யூ எல்லாருக்கும். தேங்க்யூ ரிஃபா. உண்மைக்குமே இதுல வந்து ஒரு 26 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க. உங்களுக்கு இது வந்து உண்மைக்குமே ஒரு மோட்டிவேட்டா உங்களையும் அடுத்த கட்டத்துக்கு வந்து உண்மைக்குமே கொண்டு போகக்கூடிய ஒரு செஷன்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்த நீங்க. பர்சனலா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பார்த்தா 2 பேருமே வந்து ஓப்பனா சொல்லப்போனா ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்க. ரைட்? தங்களுக்கான ஜுவல்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த கட்டம் ஃபேமிலிக்காக வந்து இன்னுமே வந்து ஹார்ட் ஒர்க் கொண்டு போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஸ்டில் இன்னுமே வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கொள்ளேன். அதோட வந்து எங்களோட மில்லியனர் கிளப் மெம்பர்ஸுக்குள்ள வந்து 2 பேருமே இருக்காங்க. ரைட்? யோசிங்க. நாங்க உண்மைக்குமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் சரியா போடுவோமா இருந்தா, சரியா எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோல்ஸ வந்து நாங்க செட் பண்ணி, ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போடுவோமா இருந்தா, எல்லாமே பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரிஃபாவும் நுஸ்ரத்தும் உண்மையாவே இருக்காங்க. குயிக்கா இந்த டீம்ல அதாவது எந்த டவுன் லைனர்ஸ் அந்த லைன்ல வந்து உண்மைக்குமே நஸ்ரீன், ரிஃபா, சஸ்னாண்ட், நுஸ்ரத் இப்படி இருக்காங்க. ஸோ அதாவது குயிக்கா ஒரு ஷார்ட் பீரியட்ல மில்லியனர்ஸ் கிளப்புக்குள்ள வந்த மெம்பர்ஸ் தான் இவங்க. ரைட்? ஸோ உங்களாலேயும் கண்டிப்பா வந்து உண்மைக்குமே முடியும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ 2 பேருக்குமே. அடுத்தடுத்த செஷன்ல வந்து நாங்க வந்து மீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ டியர்ஸ். குட் நைட்.